நம்ம தலைவன் ஆண்ட்ரூ டேட் வந்து நான் யூகேல பிரைம் மினிஸ்டருக்கு நிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காரு. அது பயங்கர பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. நிறைய பிரைம் மினிஸ்டர் வராங்க, அவங்க பாதியிலே நின்றுறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி தொடர்ந்து நின்றுட்டு வராங்க. இப்பதான் நம்ம தலைவன் ஆண்ட்ரூ டேட் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. ஒரு போல் மாதிரி போட்டிருந்தாரு எக்ஸ்ல. இது அப்சல்யூட் சீரியஸ் மேட்டர், நான் பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் ஆகணுமா, எஸ் சேவ் பிரிட்டன், நோ அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுல வந்து எல்லாரும் எஸ் சேவ் பிரிட்டன் அப்படின்ற மாதிரி போட்டோன்னே நான் பாலிடிக்ஸ்குள்ள என்ட்ரி ஆக போறேன் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பிரிட்டன் ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு. ஒரு காலத்துல பிரிட்டன் வந்து வேர்ல்டுல பெஸ்ட் நேவியா இருந்து எல்லா இடத்துலயும் போய் பிடிச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஆளுக்கு வந்து பிரிட்டனை பிடிச்சிட்டு இருக்காங்க. பர்பஸா வந்து இங்க திருட்டு, ரேப்பு, ட்ரக்ஸ் அந்த மாதிரிலாம் அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்காக வந்து நான் பாலிடிக்ஸ்குள்ள வரேன். நான் ஆட்சிக்கு வந்தேன்னா 3 மாசம் தான் டைம், எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுறேன். அப்படி இல்லைன்னா நான் 3 மாசத்துல ரிசைன் பண்ணிடுறேன். சப்போஸ் ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து என்னை தடுத்தாங்கன்னா நான் உங்ககிட்ட டிரான்ஸ்பரண்டா உண்மையை சொல்லிடுறேன், யார் என்னை தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசியிருக்காரு.